அந்த சேவை உலக அளவில் அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம் அவங்க சொல்லுவாங்க, இரவு நேர தொழுகை அவங்க கைவிடவே மாட்டாங்க என்பதாக பார்ப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுகை இன்றைக்கி நம்மள்கிட்ட பரதான தொழுகையை காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் நம்ம தொழுகையை பேணி தொழுகக்கூடிய நல்ல மக்கள் எல்லாம் ஆக்கி வைப்பானாக. ஒரு நபியை எல்லோருமே சொந்தம் கொண்டாடுவாங்க. அது எந்த நபிங்க? ஒரு நபியை எல்லா வேதக்காரர்களும் சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பல செயல்களை இன்றைக்கி நமக்கு அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் தொழுகையை பேணி தொழுகக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக அவங்க துவா செய்திருக்கிறாங்க. எனவே அவங்களுடைய குடும்பத்தில் பாபா இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் இஸ்மாயில், அவருடைய மகன் இஸ்ஹாக், அதுக்கப்புறம் யாக்கூப், யூசுப் என்பதா அதற்கு பின்னாடி வந்த நபிமார்கள் அத்தனையும் இந்த பரம்பரையில் தான் வராங்க. அவங்க செய்த அந்த துஆ ரப்பிஜ்அல்னி தொழுகையை ஆக்கி இபாதத்துள்ளவங்களாக ஆக்கி என்பதன் காரணமாக இன்றைக்கி குடும்பமே பரம்பரையை எல்லோராலும் சொந்தம் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு குடும்பமாக மாறி இருக்கிறாங்க. எனவே நாமும் நம்மளுடைய குடும்பத்தார்கள் இந்த மாதிரி பேணி தொழுகக்கூடிய மக்களாக ஆகுவதற்காக வேண்டி இந்த துஆவை நாம் மனனம் செய்து ஓதுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் தொழுகையை பேணி தொழுகக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அந்த துஆவின் வாசகம், ரப்பிஜ் அல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ என்பதாகும்.